ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வேலை செய்யக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்கள் விசிட் விசா, ஃபேமிலி விசாவில் குவைத்துக்கு வந்தவங்க எமர்ஜென்சிக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, டிக்கெட்டை போட்டு வச்சுட்டு ஊருக்கு போக முடியாமல் இங்கே தவிக்கக்கூடிய நபர்கள், குவைத்திலேருந்து ஊருக்கு எப்படி போகிறது, டிரான்சிட் விசானா என்ன, அதை எங்கே போய் எடுக்கணும், இதற்குண்டான கட்டணங்கள் எவ்வளவு செலவாகும், முழுமையாக நம்ம ஊருக்கு போய் சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கான முக்கியமான பதிவு தான் இது. இந்த வீடியோ குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு நம்ம எப்படி ப்ராப்பராக வந்து போகிறது, அதற்குண்டான டாக்குமெண்ட் என்னென்ன வேணுங்கிறத பற்றி சொல்ல போகுது. அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற என்னையை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தற்போது இங்கே இருக்கக்கூடிய அசாதாரண சூழ்நிலையில் நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா டிக்கெட்டு மற்றும் பாஸ்போர்ட் இருந்தால் மட்டும் போதாது, உங்ககிட்ட சவுதி நாட்டோட டிரான்சிட் விசா கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக தற்போது மூடப்பட்டுள்ளது. இதனால குவைத்தில் இருந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் சவுதியில் இருக்கக்கூடிய அல் கைசுமா அந்த விமான நிலையத்தில் இருந்து ஊருக்கு போறாங்க. ஸோ சவுதி அரசாங்கம் உங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க கண்டிப்பா இந்த டிரான்சிட் விசாவை கையில் வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு குவைத் டு சவுதி அரேபியா, சவுதி அரேபியா டு இந்தியா இப்படி பயணம் செய்யும் போது இந்த விசா வந்து நீங்க பயன்படுத்தலாம். இந்த டிரான்சிட் விசாவை நீங்க கையில் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா சவுதி அரேபியால அதுல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரங்கள் வரைக்கும் உங்களால் வந்து இருக்க முடியும். ஸோ இந்த டிரான்சிட் விசாவை நீங்க ஆன்லைன் மூலியமாக அப்ளை செய்து வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இதற்குண்டான கட்டணங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 10 KD வரைக்கும் தான் வந்து இருக்குன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. பிறகு நீங்க குவைத்தில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு சாலை மார்க்கமாக தான் செல்ல முடியும். பார்டர்ல பார்த்தீங்கன்னா செக்கிங் அதிகமாக வந்து பண்றாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்றாங்க. செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கும். அதனால வந்து பொதுவாக நீங்க குவைத்தில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு டிராவல் பண்ண போறீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துலேருந்து ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் வந்து ஆகும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மக்கள் இந்த சாலை மார்க்கமாக வந்து செல்றதுனால செக்கிங்கை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால டைம் வந்து ரொம்ப அதிகமாக போகுது. அதனால பொறுமை வந்து ரொம்ப முக்கியம். நீங்க பயணம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், சவுதி விசா காப்பியாக இருக்கட்டும், குவைத் சிவில் ஐடி இல்லைனா ரெசிடென்சி, ஃப்ளைட்டு டிக்கெட்டு, இது எல்லாத்தையுமே நீங்கள் பிரிண்ட் பண்ணி காப்பி வந்து தனியாக வந்து வச்சுக்கோங்க சேஃபாக. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாஸ்போர்ட்டு குறைஞ்சது 6 மாதம் வரைக்கும் வந்து வேலிடிட்டி வந்து இருக்கணும். குவைத் ரெசிடென்சி அப்படின்னா வந்து குறைஞ்சது 3 மாதமாச்சும் வேலிடிட்டி கண்டிப்பாக வந்து இருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் உங்களால் ட்ராவல் பண்ண முடியாது. அடுத்த மிக முக்கியமான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் சஜீரா ஏர்வேஸ் மூலியமாக ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான டிரான்சிட் விசா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. ஆனால் கவனிக்க வேண்டியது என்னன்னா, குவைத்தில் இருந்து விசிட் விசாவில் இருக்கிறவங்க சவுதி விசா எடுத்த பிறகு தான் என்ட்ரி கிடைக்கும். அதனால் நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. ப்ராப்பராக வந்து வெயிட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா வந்து ரூல்ஸ் வந்து இங்கே அடிக்கடி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுங்க. ஸோ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஊருக்கு போங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற எண்ணெயை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.